நீங்க புது போன் வாங்க பிளான் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். நெக்ஸ்ட் மந்த் மார்க்கெட்ல நிறைய அப்கமிங் ஸ்மார்ட் போன்லாம் லான்ச் ஆக போகுது. அது என்னென்ன ஸ்மார்ட் போன் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது விவோவோட S20 மாடல் தான். அதுவும் அவங்க ஆகஸ்ட் 6 அன்னைக்கு அஃபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. கடைசியா 2019ல S1 மாடல்ல கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப திரும்பவும் அவங்க கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பெசிபிகேஷனோடவே வந்திருக்காங்க. அதுல இப்படி என்ன இருக்குன்னா, மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 736 ப்ராசஸர், 6.5 இன்ச் OLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபியும் வரப்போகுது. கூடவே 7000 mAh ஒரு பெரிய பேட்டரி, 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 8GB RAM 120GB வேரியன்ட் 38,000 ரூபாய்க்கும், 8GB RAM 256GB வேரியன்ட் 42,000 ரூபாய்க்கும் வரப்போகுது. வந்தா நீங்க யார் யார் வாங்குவீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கலக்கிறதுக்காகவே OnePlus அவங்களோட N6 என்ற மாடலை ஜூலை 31 அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா 6.8 இன்ச்சுக்கான IPS LCD டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், மீடியாடெக் டைமென்சிட்டியோட 6300 ப்ராசஸர், 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும் 8 மெகாபிக்சல் செல்ஃபியும் தான் கொடுக்குறாங்க. 7000 mAh ஒரு பெரிய பேட்டரி, 45 வாட்க்கான குயிக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்றதா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல கூகுளோட Pixel 11 சீரிஸ் தான் இருக்காங்க. இவங்க ஆகஸ்ட் 12 அன்னைக்கு மேட் பை கூகுள் என்ற ஈவெண்ட்டை அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. இதுல என்ன இருக்குன்னா, கூகுள் Tensor G6 என்ற ப்ராசஸர், 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா, 42 மெகாபிக்சல் செல்ஃபி, 6.3 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், கூடவே 4840 mAh ஒரு பேட்டரியும். அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 85,000 ரூபாய்க்கு வரப்போகுது. மிட்ரேஞ்ச் கிங்னாலே எனக்கெல்லாம் ஞாபகம் வர்றது ரெட்மி தான். அவங்க ரெட்மி Note 17 என்ற மாடலை ஆகஸ்ட் 6 அன்னைக்கு அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா 7 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், Snapdragon 4 Gen 4 என்ற ப்ராசஸர், Arduino 613 என்ற GPU, 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபியும் வரப்போகுது. 8000 mAh ஒரு பெரிய பேட்டரி, 43 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. கூடவே 22 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 6GB RAM 120 என்ற மாடல் 30,000 ரூபாய்க்கும், 8GB RAM 128GB மாடல் 33,000 ரூபாய்க்கும் வரப்போகுது. பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போய் நம்மளுக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இல்லை ப்ரோ, எனக்கு பர்ஃபார்மன்ஸும் பேட்டரி தான் முக்கியம், கேமரா பற்றிலாம் எனக்கு பெருசாக கவலை கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே Oppo M8 Power என்ற மாடலை கொண்டு வராங்க. இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா 8000 mAh பேட்டரி, 6.7 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், Snapdragon 4 Gen 4 என்ற ப்ராசஸர், 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபியும் கொடுக்குறாங்க. இது ஆகஸ்ட் 4 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 28,000 ரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல கேமர்ஸ்க்கான மொபைல்னே நான் சொல்லுவேன். நான் சாம்சங் ஃபேன்பா, எனக்கு சாம்சங் தான் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு சாம்சங் F70 என்ற மாடலை ஆகஸ்ட் மிட்ல லான்ச் பண்ணுறதா ஒரு லீக்ஸ் போய்கிட்டு இருக்கு. இதில் என்ன வரப்போகுதுன்னா, 6.7 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், Snapdragon 6 Gen ப்ராசஸர், 6000 mAh ஒரு பேட்டரி, 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வரப்போகுது. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 33 மெகாபிக்சல் செல்ஃபியும் கொடுக்குறாங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட இது வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததா ஸ்லிம் டிசைனுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பேர் வாங்கின Oppo தான் நம்ம லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்களோட Oppo 15 சீரிஸ் ஆகஸ்ட் 8 லான்ச் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா 6.5 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், மீடியாடெக் டைமென்சிட்டி 736 ப்ராசஸர், 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 50 மெகாபிக்சல் செல்ஃபியும் வரப்போகுது. கூடவே 8000 mAh ஒரு பெரிய பேட்டரி, அதை சப்போர்ட் பண்ற 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும். இது எல்லாம் சேர்த்து பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 33,000 ரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது iQOO 11 5G தான். இவங்க ஆகஸ்ட் 10 லான்ச் பண்ண போறதா பல சோசியல் மீடியா சைட்ஸ்ல லீக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா 9000 mAh பேட்டரி, 9 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 6.8 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே, 144Hz ரெஃப்ரெஷ் ரேட், Snapdragon 7 Gen 4 ப்ராசஸர், 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வரப்போகுது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 30,000 ரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இப்போ பார்த்த அப்டேட்டட் லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து நிற்கும்.